வணக்கம். சிம்மம் ராசி நேயர்களே, காதலில் ஏற்பட்ட நம்பிக்கை இழப்பு உங்களுக்கு அதிக மனக்கவலைகளை ஏற்படுத்தியிருந்திருக்கும். 7ஆம் இடமாகிய களத்திர ஸ்தானம் மற்றும் சுக்கிரனின் பலவீனம் காரணமாக காதல் வாழ்க்கையில நீங்கள் பேரடியை சந்தித்திருந்திருக்கலாம். நீங்கள் ஒருவரை தேர்வு செய்தால் அவர்களே உங்க உலகம் என்று உருகி உருகி காதலித்திருந்திருப்பீங்க. உங்க காதல்ல எவ்வித கள்ள கபடமும் இருந்திருக்காது. ஆனா உங்கள உயிருக்கு உயிரா நேசிப்பதா கூறிய நபர் சூழ்நிலையை காட்டி அல்லது பணத்திற்கும் அந்தஸ்திற்கும் ஆசைப்பட்டு உங்கள் திடீரென நடுவழியில தவிக்க விட்டு சென்றிருந்திருக்கலாம். உன்னை விட எனக்கு வேறு யாரும் இல்லை என்று கூறிய அதே நாவால் உங்களை வெறுப்பதாக கூறிவிட்டு சென்றபோது ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு உள்ள சுக்குநூறா உடைந்திருந்திருக்கும். காதலின் மீதும் மனிதர்களின் வார்த்தைகள் மீதுமே உங்களுக்கு இருந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே அற்றுப்போன காலகட்டம் அதுவாகவே உங்களுக்கு அமைந்திருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில அது நீங்க காதல் வாழ்க்கையில நீங்க பேரடியை சந்தித்திருந்திருப்பீங்க. ஏன்னா நீங்க ஒருவர் தேர்வு செய்தா அவரே உங்க உலகம் என்று உரிய காதலித்திருந்திருப்பீங்க. உங்க காதல்ல எந்த ஒரு கள்ள கபடமும் இருந்திருக்காது. ஆனா உங்களை உயிருக்கு உயிரா நேசிப்பதாக கூறிவிட்டு இந்த நபர் சூழ்நிலையை காட்டி அல்லது பணத்திற்கும் அந்தஸ்துக்குமே ஆசைப்பட்டு உங்களை திடீரென நடுவழியில தவிக்க விட்டு சென்றிருந்திருப்பாங்க. உங்களை வெறுப்பதாக கூறிவிட்டே சென்ற அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உங்களுக்கு சுக்குநூறாவே உடைந்திருந்திருக்கும். குடும்பத்துல பிரிவை ஏற்படுத்தியவங்க அதிக நபர்கள் இருந்திருப்பாங்க. உங்களுடைய சந்தோஷமான அமைதியான குடும்ப வாழ்க்கைய கண்டு பொறாமை கொண்ட நச்சு மனிதர்கள் சிலர் இருந்திருப்பாங்க. உங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஓடி இருந்திருப்பாங்க. கணவன் மனைவிக்கு இடையே உள்ள சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை ஓதி பெரிதாக்கி தீயை மூட்டியவங்க இவங்களாதான் இருந்திருப்பாங்க. அவர் உன்னை மதிக்கவில்லை, அவள் உன்னை கட்டுப்படுத்துகிறான் என்று இரு தரப்பிலுமே விஷ விதைகளை தூவி சந்தோஷமா இருக்க கூட்டை சிதைத்து பார்த்திருப்பாங்க. இவங்களுடைய சூழ்ச்சியாலேயே உங்க குடும்பத்துல தற்காலிக பிரிவோ அல்லது நிரந்தரமான விரிசலோ ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். உறவுகளை பிரித்து அதுல இன்பம் கண்ட அந்த துரோகிகளை பிற்காலத்துல நீங்க அடையாளம் கண்டு கொண்ட போதுதான் காலமே கடந்து போயிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது உங்க குடும்ப வாழ்க்கையை கண்டு பொறாமை கொண்ட நச்சு மனிதர்கள் உங்க குடும்பத்துக்குள்ளேயும் ஓடி இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க உங்க கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிற சிறு சிறு கருத்து வேறுபாடுகளை ஊதி பெருசாக்கி தீயும் மூட்டி விட்டு இருந்தும் அவங்களாவே அமைஞ்சிருந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய இரு தரப்பிலையுமே விஷ விதைகளை தூவி சந்தோஷமா இருந்த கூட்டம் சிதைத்தும் பார்த்திருந்திருப்பாங்க. அவங்க குடும்பத்தை தற்காலிக பிரிவோ அல்லது நிரந்தரமான விரிசலோ ஏற்படுத்தியிருந்திருக்கலாம். இவங்களுடைய வருகையால உறவுகளை பிரித்து அதில இன்பம் கண்ட அந்த துரோகிகளை பிற்காலத்துல நீங்க அடையாளம் கண்டு போதும் காலமே கடந்தே போயிருந்திருக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. நம்பிக்கை வைத்து ஏமாந்த முதலீடுகள் உங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கும். சனி மற்றும் ராகுவின் திசை நடக்கும் போது குறுக்கு வழியில் அல்லது மிக விரைவாக பணம் சம்பாதித்து விடலாம் என்ற பண ஆசையை காட்டி சிலர் உங்களை வழிகெடுத்திருந்திருப்பாங்க. உங்களுடைய உழைப்பில சேமிப்பு முழுவதையுமே அதிக லாபம் வரும் என்று நம்பி சில திட்டங்களிலேயோ சீட்டு நிறுவனங்களிலேயோ அல்லது பங்கு சந்தையிலேயோ முதலீடு செய்து ஏமாந்திருந்திருப்பீங்க. உங்களை நம்ப வைக்க அவங்க காட்டிய போலி ஆவணங்களையும் ஆடம்பர வார்த்தைகளையுமே நீங்க அப்படியே உண்மை என்று நம்பியிருந்திருப்பீங்க. இறுதியில அந்த நிறுவனங்கள் திவாலாகியோ அல்லது முதலீடு செய்த நபர்கள் ஓடிப்போயோ உங்களுக்கு பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்திய போது உங்களுடைய காலடி மண் சரிந்திருந்திருக்கும் போன்ற உணர்வு உங்களுக்கு ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அதாவது நீங்க உங்களை பணத்து ஆசை காட்டியோ சிலர் உங்களை பலிக்கெடுத்திருந்திருப்பாங்க. உங்க உழைப்புல சேமிப்பு முழுவதையும் அதிக லாபம் வரும் என்று நம்பி சில திட்டங்களிலேயோ சீட்டு நிறுவனங்களிலேயோ அல்லது பங்கு சந்தையிலேயோ முதலீடு செய்ய ஏமாந்திருந்திருப்பாங்க. நீங்களும் அதை நம்ப அவங்க வைக்க அவங்க காட்டிய போலி ஆவணங்களையும் ஆடம்பர வார்த்தைகளாலையும் நீங்க அப்படி உண்மை என்று நம்பியிருந்திருப்பீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நடந்திருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. வருமானம் அதிகரிக்கும். இதுவரை இருந்த பண தட்டுப்பாடு
கடன் சுமைகள் எல்லாம் தீரக்கூடிய அளவிற்கு பண வரவு திருப்திகரமாக இருக்கும். உங்க முதன்மை தொழில் அல்லது வேலையிலிருந்து வரும் வருமானம் மட்டுமல்லாம உபரி வருமானத்திற்கான வழிகளும் திறக்கப் போகுது. பங்குச்சந்தை முதலீடுகள், ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சேர்க்கை மூலமா எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கப் போகுது. கொடுத்த கடன்கள் வசூலாகும். உங்க சேமிப்புகள் உயர்ந்து புதிய முதலீடுகளை செய்வதற்கான நிதி வசதி பெருகப் போகின்றது. பொருளாதார ரீதியாகவே நீங்க ஒரு வலிமையான பாதுகாப்பான நிலையை எட்டி உங்க தேவைகள் அனைத்தையுமே தடையின்றி நிறைவேற்றிக் கொள்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க கடன் சுமைகள் எல்லாமே தீரக்கூடிய அளவுக்கு பண வரவு திருப்திகரமா உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய முதன்மை தொழில் அல்லது வேலையிலிருந்து வரும் வருமானம் மட்டுமல்லாம உபரி வருமானத்திற்காக வழிகளும் திறக்கப் போகுது. பங்கு சந்தை முதலீடுகள், ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சேர்க்கை மூலியமா எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கே கிடைக்க போகுது. கொடுத்த கடன்கள் எல்லாமே வசூலாகவும் போகுது. உங்க சேமிப்புகள் எல்லாமே உயர்ந்து புதிய முதலீடுகளை செய்வதற்கான நிதி வசதி உங்களுக்கு பெருகப் போகின்றது. உறவுகள் வலுவாக போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. உறவினர்களுடன் நண்பர்களுடன் இருந்த பழைய கசப்பான சம்பவங்கள் மறந்து புதிய சுபகமான உறவு மலரப் போகின்றது. பங்காளிகள் மற்றும் பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில யார் உதவுவார்கள் என்று நீங்கள் கவலைப்பட்ட காலம் மாறி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நல்ல நட்பு வட்டமும் உறவினர்களின் ஆதரவும் இருக்கப் போகின்றது. சுப காரியங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு முதன்மையாக மதிக்கப்படும். உங்க பேச்சில் இருக்கும் கனிவும் அன்புமே மற்றவங்களை உங்களை போலவே இருக்கும். இதனால உங்களின் சமூக வட்டம் மேலுமே பலப்படப் போகின்றது. அது உங்க புதிய சும்மன உறவும் மலரப் போகின்றது. வரப்போகும் நாட்கள்ல பங்காளிகள் மற்றும் பங்காளி சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை யார் உதவுவாங்க என்று நீங்க கவலைப்பட்ட காலம் எல்லாமே மாறி உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நல்ல நட்பு வட்டமும் உறவினர்களுடைய ஆதரவும் இருக்கப் போகின்றது. சுப காரியங்கள்ல உங்கள் பங்களிப்பு முதன்மையா மதிக்கப்பட போகின்றது. உங்களோட பேச்சில் இருக்கிற கனிவு அன்புமே மற்றவங்க உங்களை பாலவே ஏற்கப் போகிறீங்க. எதிர்பாராத நற்செய்தி வரப்போகின்றது. வெளிநாட்டில் இருந்து தூரத்து உறவினர்களிடமிருந்து நீங்க நீண்ட நாட்களாக ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது வேலைவாய்ப்போ, விசா அனுமதியோ, சொத்து வாங்குதல் அல்லது சுபகாரியம் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். இந்த நற்செய்தி உங்க குடும்பத்தில் உள்ள அனைவரும் மனசுலையுமே எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்டு சேர்க்க போது. அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் வீச தொடங்குவத இந்த நற்செய்தி உங்களுக்கு உணர்த்த போகின்றது. அது நீங்க நீண்ட நாட்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு தேடி வரப்போகுது. அது வேலை வாய்ப்போ, விசா அனுமதியோ, சொத்து வாங்குதல் அல்லது சுபகாரியம் சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். இந்த நற்செய்தி உங்க குடும்பத்தில் உள்ள அனைவரோட மனசுலையுமே எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்டு சேர்க்க போகுது. இவை அனைத்தும் இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இருந்து வரும் வருமானம் மட்டுமல்லாம உபரி வருமானத்திற்கான வழிகளும் திறக்கப் போகுது. பங்குச்சந்தை முதலீடுகள், ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சேர்க்கை மூலமா எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கப் போகுது. கொடுத்த கடன்கள் வசூலாகும். உங்க சேமிப்புகள் உயர்ந்து புதிய முதலீடுகளை செய்வதற்கான நிதி வசதி பெருகப் போகின்றது. பொருளாதார ரீதியாகவே நீங்க ஒரு வலிமையான பாதுகாப்பான நிலையை எட்டி உங்க தேவைகள் அனைத்தையுமே தடையின்றி நிறைவேற்றிக் கொள்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில. அதாவது நீங்க கடன் சுமைகள் எல்லாமே தீரக்கூடிய அளவுக்கு பண வரவு திருப்திகரமா உங்களுக்கு இருக்க போகுது. உங்களுடைய முதன்மை தொழில் அல்லது வேலையிலிருந்து வரும் வருமானம் மட்டுமல்லாம உபரி வருமானத்திற்காக வழிகளும் திறக்கப் போகுது. பங்கு சந்தை முதலீடுகள், ரியல் எஸ்டேட் மற்றும் பூமி சேர்க்கை மூலியமா எதிர்பாராத லாபங்கள் உங்களுக்கே கிடைக்க போகுது. கொடுத்த கடன்கள் எல்லாமே வசூலாகவும் போகுது. உங்க சேமிப்புகள் எல்லாமே உயர்ந்து புதிய முதலீடுகளை செய்வதற்கான நிதி வசதி உங்களுக்கு பெருகப் போகின்றது. உறவுகள் வலுவாக போகின்றது உங்களுடைய வாழ்க்கையில. உறவினர்களுடன் நண்பர்களுடன் இருந்த பழைய கசப்பான சம்பவங்கள் மறந்து புதிய சுபகமான உறவு மலரப் போகின்றது. பங்காளிகள் மற்றும் பங்காளி சண்டைகள் முடிவுக்கு வரும். உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலையில யார் உதவுவார்கள் என்று நீங்கள் கவலைப்பட்ட காலம் மாறி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு நல்ல நட்பு வட்டமும்
உறவினர்களின் ஆதரவும் இருக்கப் போகின்றது. சுப காரியங்கள்ல உங்களுடைய பங்களிப்பு முதன்மையாக மதிக்கப்படும். உங்க பேச்சில இருக்கும் கனிவும் அன்புமே உங்களைப் போலவே இருக்கும். இதனால உங்களின் சமூக வட்டம் மேலுமே பலப்படப் போகின்றது. அது உங்க புதிய சுமண உறவும் மலரப் போகின்றது. இனி வரப்போகும் நாட்கள்ல பங்காளிகள் மற்றும் பங்காளி சண்டைகள் எல்லாம் முடிவுக்கு வந்து உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை யார் உதவுவாங்க என்று நீங்க கவலைப்பட்டு காலமெல்லாமே மாறி உங்களை சுற்றி எப்போதுமே ஒரு நல்ல நட்பு வட்டமும் உறவினர்களுடைய ஆதரவும் இருக்கப் போகின்றது. சுப காரியங்கள்ல உங்கள் பங்களிப்பு முதன்மையா மதிக்கப்படப் போகின்றது. உங்களோட பேச்சுல இருக்கிற கனிவு அன்புமே மற்றவங்க வந்து உங்களை போலவே ஏற்கப் போறீங்க. எதிர்பாராத நற்செய்தி வரப்போகின்றது. வெளிநாட்டில் இருந்து தூரத்து உறவினர்களிடமிருந்து நீங்க நீண்ட நாட்களா ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருந்த ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வரும். அது வேலைவாய்ப்போ, விசா அனுமதியோ, சொத்து வாங்குதல் அல்லது சுபகாரியம் சம்பந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். இந்த நற்செய்தி வந்து உங்க குடும்பத்தில் உள்ள அனைவரு மனசுலையுமே எல்லையற்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் கொண்டு சேர்க்கப் போகுது. அதிர்ஷ்ட காற்று வந்து உங்க பக்கம் வீசத் தொடங்குவத இந்த நற்செய்தி